ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் தமிழ். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் இல்லை நிறைய நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்க்குறப்ப நீங்கள் நிறையா தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்ப மேலே வந்து கரெக்டாக இந்த சைடில் வந்து ஒரு சஜஷன், ஏதாச்சும் ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணுற மாதிரியோ வரும். அப்படி இல்லைன்னா அதுவும் வரும். அதுவே வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்லையோ லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்லையோ அதே சேனலில் உள்ள ஒரு 4 வீடியோ இல்லைனா 2 வீடியோ 3 வீடியோ சம்திங் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து அதெல்லாம் எப்படி வருது, அதனால என்ன யூசஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிசி இருந்தால் பிசி யூஸ் பண்ணிக்கலாம். பிசி இல்லை லேப்டாப்பு அது ரெண்டுமே இல்லைங்கிறவங்க மொபைலில் வந்து கூகுள் குரோமில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட சேனலை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் சைட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இல்லை கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் சேனல் ஆரம்பிக்கும் போது யூடியூப் ஸ்டூடியோ வரும். கெட் த ஆப்பு கண்டினியூ டு ஸ்டூடியோன்னு வரும். நீங்கள் கெட் த ஆப் கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து எண்டு ஸ்க்ரீன் இப்போ ஐகார்டெலாம் போடும் போது நம்ம பிசிலேருந்து போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டினியூ டு ஸ்டூடியோன்னு கொடுங்க. இது கெட் த ஆப் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம யூடியூப் ஸ்டூடியோ வந்துருச்சு. யூடியூப் ஸ்டூடியோ வந்தோடனே இந்த சைடு இந்த கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதாச்சும் வீடியோ மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ சேனல் கண்டென்ட்டுன்னு சொல்லி நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு வீடியோக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, இந்த வார்னிங் அடல்ட் இல்லீகல் வெப்சைட் பார்த்தா மொபைல் ஹேக் ஆகுமா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு வந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே போட்டுருக்கு. அது கீழே விசினிட்டி எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எண்ட் ஸ்க்ரீன் போடுவோம். ஓகே, இப்போ நான் எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எண்டு ஸ்க்ரீன்கிட்ட ஒரு இது ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து எண்டு ஸ்க்ரீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் அவங்களே ஒரு கொஞ்சம் சில ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். அவங்க வந்து இதில் வந்து இம்போர்ட் ஃப்ரம் லேட்டஸ்ட் வீடியோ, அதாச்சுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பேன். 4 இது கொடுக்குற மாதிரி, 4 எலமெண்ட்டு கொடுக்குற மாதிரி. அதனால் அது இப்போ காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? இப்போ 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது. 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப், 2 வீடியோஸ் 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட், 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா இதை பற்றி பொதுவாக தருவோம். இப்போ வந்து எண்டு ஸ்க்ரீனை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து அதில் காட்டும். ஏன்னா அது எதுக்காகனா அது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். இதை யூஸ் பண்ணி நம்ம சேனலை ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். எந்த வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோடய சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் நான் எண்டு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் 3 வீடியோ ஷோ வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த 4 இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும், அப்படி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் என்னோட சேனலில் உள்ள இன்னொன்று வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வழியில் வந்து எனக்கு வியூஸ் அதிகமாகுது. அதே மாதிரி நீங்கள் என்னோட சேனலில் கொஞ்சம் டைமும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே நான் அந்த வீடியோவும் பிடிச்சிருக்கிறப்ப நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனலில் உள்ள ஒரு வீடியோவை பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி எண்டு ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அதுவும் பிடிச்சிருக்கு சொல்லி அதையும் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த சேனலில் நல்லா தான் வீடியோ போடுறாங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸு அந்த கோடாக தெரியுதுல்ல, இதில் தான் வைக்க முடியும். ரொம்ப மேலே வைக்க முடியாது.
கீழே வைக்க முடியாது, கொஞ்சம் சென்டராக தான் இருக்கணும். சரி, இப்போ ப்ளஸ்ன்னு போட்டு எலமெண்ட் இருக்கா, அதுக்கு போவோம். வீடியோ பிளேலிஸ்ட் சப்ஸ்கிரைப் சேனல் அப்படின்ட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலோட லோகோ அங்கே வரும். அதை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். சேனலுங்கிறப்ப நீங்கள் இன்னொன்று சேனல், உங்கள் ஃப்ரெண்டோட சேனலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சேனலை ப்ரமோட் பண்ணணுன்னா இது மூலமாக பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட் வந்து உங்கள் சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டோ பண்ணலாம், இல்லை எனி பிளேலிஸ்ட். அதே மாதிரி தான் வீடியோ, எந்த வீடியோ வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம வீடியோ போடுவோம். இப்போ வீடியோலேயே நீங்கள் 3 கேட்டகிரி இருக்குது. வீடியோலேயே மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பெஸ்ட்டு ஃபார் வியூவர்ஸ்ன்னு இருக்குது, ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்ட்டு இருக்குது. மொத்தம் 3 இருக்குது. மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோடுனா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அந்த வீடியோ ஷோ ஆகும். அதுக்கும் அடுத்தடுத்து நீங்கள் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்கள் சேனலில் எது ரீசெண்டாக கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த வீடியோ வந்து இதில் ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இதில் லேட்டஸ்ட்டான வீடியோ ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு நான் இதில் ஃபஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ரீசெண்ட் வீடியோன்னு மட்டும் கொடுக்குறேன். எனக்கு வந்து மொத்தம் இந்த பிளேல இது எண்டு ஸ்க்ரீனை பொறுத்தவரையும் டோட்டலாக மேக்ஸிமம் 4 ஆப்ஜெக்ட்டு நம்மளை 4 எலமெண்ட் ஷோ பண்ண வைக்க முடியும். டைமிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ். 5 to 20 செகண்ட்ஸில் எத்தனை செகண்ட் வேணால் ஷோ ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் எங்கே வேணால் வச்சுக்கலாம். வீடியோ எண்டிங்கில் வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து வீடியோ எண்டிங்கில் தான் வைக்கணும், ஓகேங்களா? வீடியோ எண்டிங்கில் லாஸ்ட்டு 20 செகண்டில் வைக்கலாம், லாஸ்ட்டு 5 செகண்டும் வைக்கலாம், 5 to 20 செகண்ட் அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். நான் வந்து 5 செகண்ட் தான் எனக்கு வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நானே டைப் பண்ண போகிறேன். 14 minute 33 second 15 மைக்ரோ செகண்ட்லேருந்து 14 minute 53 second 15 மைக்ரோ செகண்ட் அப்படின்ட்டு இருக்குது. மொத்தம் இதில் 20 செகண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் இதை 5ஆக மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஃபுல்லாக அப்படி அடிக்கிறது நல்லது. ஃபுல்லாக அடிச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் 5 செகண்ட்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, 53ல் 5 செகண்ட் போயிடுச்சுன்னா 48 15. ஓகே, 5 செகண்ட்க்கு செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இது செட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்தது செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து நான் பெஸ்ட்டு ஃபார் வியூவர்ஸ் வந்து கொடுக்குறேன். அதே டைமிங் தான், அதே 5 செகண்ட்ஸ் தான் வேணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பிளேலிஸ்ட் ஒன்று போடுவோம். பிளேலிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டெல்லாம் இவ்வளோ இருக்குது. என்ன பிளேலிஸ்ட்டு போடலாம்? த அவேர்னஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டை இங்கே போடுவோம். இதுக்கும் டைமிங் நம்ம மாற்றணும். 14 48 15. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ. இதுக்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் வீடியோ போடலாம்? ஓகே, இந்த வீடியோ போடுவோம். ஓகே, ஸ்பெசிஃபிக் வீடியோவும் சூஸ் பண்ணியாச்சு. நம்ம டைமிங்கை மட்டும் மாற்றிடுவோம். ஏன்னா எல்லாமே ஒரே டைமிங்காக தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு வீடியோ ஒரு டைமிங், ஒரு வீடியோ ஒரு எலமெண்ட் 5 செகண்ட், ஒரு எலமெண்ட் 10 செகண்ட், ஒரு எலமெண்ட் 15 அப்படிலாம் சரி வராது. வச்சா எல்லாமே 5 செகண்ட், இல்லைனா எல்லாமே 20 செகண்ட், எல்லாமே 19 18 17 என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் எல்லாமே சேமாக இருக்கணும், ஓகேங்களா? அப்படி மட்டும் பார்த்துங்க. இதை வந்து நம்ம இப்படி நவர்த்தியும் வச்சுக்கலாம். இப்படி மேலே கீழே ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. மற்றபடி கேப் இருந்துச்சுன்னா நம்ம நவர்த்தி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். நம்மளோட ஃபார்மெட்டி தான் எப்போவுமே 3 வீடியோ 1 பிளேலிஸ்ட்டு. எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரி, நானும் இத்தனை நாள் இந்த எண்டு ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். பட் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப, இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்க்குறேன், நீங்களும் யூடியூப் சேனல் யாராச்சும் வச்சுருந்தால் யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லலாம், டிப்ஸ்ன்னு சொல்லலாம், அட்வைஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம கார்ட்ஸுக்கு வருவோம். கார்ட்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு மேக்ஸிமம் 5 கார்ட்ஸ் கொடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோ சேனல் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு ஒரு கார்டு கொடுப்போம். ஆஸ் யூஷுவல் அந்த அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டு தான்.
டைமிங் மட்டும் நம்ம இதுக்கு மெசேஜ் போடணும். கஸ்டம் மெசேஜ் கூட ஆப்ஷனல். கஸ்டம் மெசேஜும் ஆப்ஷனல், 3 செட் டெக்ஸ்ட்டும் ஆப்ஷனல். ஓகேங்களா? இதுவே நீங்கள் சேனல், அதுவே வந்து இப்போ நம்ம பிளேலிஸ்ட்டு போடுறோம். இப்போ இதுவே நம்ம ஒரு சேனலை போட்டோன்னா கம்பல்சரி இந்த கஸ்டம் மெசேஜும் 3 செட் டெக்ஸ்ட்டும் கொடுத்தே ஆகணும். இந்த ரெண்டுமே 30 வேர்ட்ஸுக்கு 30 லெட்டர்ஸுக்கு கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி வீடியோ போடுறப்பையும் சரி, பிளேலிஸ்ட்டு போடுறப்பையும் சரி, இது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல். இது போடாமல் விடலாம். பட் நீங்கள் ஒரு சேனலில் போடுறப்ப நீங்கள் கம்பல்சரி இது போட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அதெல்லாம் இப்போ போடல, நம்ம டைமிங் மட்டும் செட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஓகே. கரெக்டாக 2வது நிமிஷம் இது ஷோ மாதிரி நான் டைம் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருவோம். அப்புறமா ஆடு கார்டு. இப்போ ஒரு வீடியோ கார்டு கொடுப்போமா? வீடியோன்னு பார்க்கும்போது எந்த வீடியோ கொடுக்கலாம்? அதே மாதிரி நம்ம வந்து எண்டு ஸ்க்ரீனில் என்ன கொடுத்தோமோ அதே வீடியோவே கொடுப்போம். ஏன்னா பிளேலிஸ்ட்டாக இப்போ ரெண்டும் சேமாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனி டைமிங், என்ன டைமிங் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சில பேர் வந்து இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும். ஏன்னா நிறையா பெரிய சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணால் இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த அவங்க சொல்கிற டயத்தில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? அது பண்ண முடியாமலாம் இல்லை. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நான் ஐ பட்டனில் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லலை. அதனால வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு டைமிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவே இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்க, இந்த நிமிஷத்தில் வந்து நான் ஐ பட்டனில் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது அப்போ கொடுக்குறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? டைமிங் 32 நிமிஷம்னு கொடுத்துட்டேன், தெரியாமல் கொடுத்துட்டேன். ஏன்னா வீடியோவே 32 நிமிஷம் கிடையாது, கம்மி தான். சரி, ஓகே. இப்போ நம்ம 2 கார்டு மட்டும் கொடுத்தாச்சு. ஆஹா, கை தேவை டிலீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இது வந்து எண்டு ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி வீடியோ சூஸ் பண்ணணும், பிளேலிஸ்ட்டு சூஸ் பண்ணணும், ரெண்டும் சேம் ப்ராசஸ். டைமிங் சேஞ்ச் பண்ணோம், இல்லை சேம் ப்ராசஸ் தான். ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் வராது. அதனால தான் ரெண்டையும் ஒரே வீடியோவாக கவர் பண்ணியாச்சு. ஏன்னா தனித்தனியாக வீடியோ போடுற அளவுக்குலாம் இல்லை. இது யூஸ்ஃபுல்லான டிப் தான், பட் ரெண்டும் சேம் ப்ராசஸ்ங்கிறதுனால ஒரே வீடியோவில் சொல்லியாச்சு. 2 வீடியோ போடுற அளவுக்குலாம் இது அவ்வளோ இது கிடையாது. சரி, இப்போ நம்ம 2 கார்டு பண்ணியாச்சு. இப்போ சேவ் சேஞ்சஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எண்டு ஸ்க்ரீனும் சரி கார்ட்ஸும் சரி சூப்பராக ஆட் பண்ணியாச்சு. ரெண்டுக்கும் உள்ள லிமிட்டேஷன் சொல்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் வந்து மேக்ஸிமம் 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அதே மாதிரி ஐ கார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் 5. ஓகேங்களா? அதே மாதிரி டைம் வந்து எண்டு ஸ்க்ரீனை பொறுத்தவரையும் 5 to 20 செகண்ட்ஸ். வீடியோ எண்டில் லாஸ்ட்டு 20 செகண்ட்ஸ், லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸ், 5 to 20 செகண்ட்ஸ் எவ்வளோனா நீங்கள் வச்சுக்கலாம். பட் பிளேலிஸ்ட் வச்சு ஐ கார்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எந்த நிமிஷத்தில் வேணாலும் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஐ கார்டாக இருக்கட்டும், இது எப்படி வைக்கணும், இது வைக்கிறதுனால என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே வந்து இப்படி தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை லைக் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா பண்ண வேண்டாம். டிஸ்லைக் ஆப்ஷனும் இருக்குது, அது உங்கள் விருப்பம், அது உங்கள் கையில் இருக்குது. சரி, இப்போ அதுக்கப்புறமா வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நம்ம சேனலில் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணி வைங்க. நான் வந்து படிக்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் யூடியூப் சேனல் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும்